பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். பாண்டியனோட கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பழனி வீட்டுக்கு வந்த உடனே சுகன்யா யோசிக்கிறாங்க. இன்னைக்கு கண்டிப்பாக பழனிக்கிட்ட பேசிடணும். அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடணும். இந்த வீட்டில் இருந்து பாண்டியன் சொல்கிற ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது. சம்பளம்னு எதுவுமே தராமல் இவ்வளோ வேலையை என் வீட்டுக்காரரை மட்டும் செய்ய வச்சா எப்படி? என்னதான் பாண்டியன் இப்படிலாம் சொன்னாலும் என்னால் இம்பிட்டு வேலை செய்ய முடியாதுன்னு பழனி சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வராதுல்ல. சரவணனை மட்டும் இங்கே நல்லா பார்த்துக்கிட்டு இங்கே பழனிக்கு மட்டும் இம்பிட்டு வேலை கொடுத்தா எங்களை பார்த்தா எப்படி இருக்குது? இன்னைக்கு நான் பேச தானே போகிறேன். அப்படிலாம் பேசினா தான் பழனியை இங்கேருந்து கூப்பிட்டு போக முடியும். அதான் சக்திவேல் சொல்லிட்டாருல, பழனியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, நானே புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து தரேன்னு. அம்பட்டு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்து தரேன்னு சொன்னதுக்கப்புறமாவும் பழனி இந்த வீட்டில் இருக்கிறதா? நாங்கள் 2 பேரும் வசதி வாய்ப்போட அவங்க வீட்டில் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வந்த பழனியும், சுகன்யா எனக்கு இன்னைக்கு ரொம்ப முடியல, டயர்டாக இருக்குது, நிறைய வேலை அப்படின்னு சொல்லும்போது, ஏன் கடையில் மற்றவங்க யாரும் வேலை செய்ய இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லை, இருந்தாலும் இன்னைக்கு காலையில் மச்சான் சொன்னார்ல, இங்கே கடைக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றையும் எடுத்து வச்சு அங்கே இருந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்து முடியவே இம்பிட்டு நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குன்னு சொல்லும்போது, நான் உங்கள் மச்சாங்கிட்ட பேசட்டுமா? அவர் செய்கிறது எதுவுமே சரி கிடையாது. இதுக்கு தான் சொன்னேன் நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு அப்படின்னு சொல்ல. நம்ம வீட்டுக்கா? எங்கே? எதுக்காக இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்கும்போது, உங்கள் அண்ணன் வீட்டுக்கு தாங்க. நான் ஒன்றும் எங்கள் அம்மா வீட்டுக்கு உங்களை வர சொல்லலை. உங்கள் அண்ணன் வீட்டுக்கு நம்ம போனால் அங்கே வசதியாக இருக்கலாம்ல. இன்றைக்கி கூட உங்கள் அண்ணன் சக்திவேல் கிட்ட பேசினேன். அது மட்டும் இல்லாமல் நீ இங்கே பழனியை கூப்பிட்டு வந்துட்டேன்னா புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து தரேன்னு உங்கள் அண்ணன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம உங்கள் வீட்டுக்கே போயிடலாம். இங்கேருந்து எதுக்காக இப்படி கஷ்டப்படணும்? உங்கள் மச்சான் பெரிய கடையோட ஓனராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கோமதியோட தம்பி தானே. அந்த மதிப்பு மரியாதை இந்த வீட்டில் கொஞ்சமாவது கிடைக்குதா? உங்கள் அக்காவோட பசங்க எல்லாரையும் உங்கள் மச்சான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. ஏன் அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்குறது என்ன, இங்கே செந்திலுக்கு தேவையான பணத்தை கொடுக்குறது என்னன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து செய்கிற உங்கள் மச்சான் உங்களுக்குன்னு ஏதாவது செஞ்சுருக்காரா? இந்த தங்கமயில் கூட என் வீட்டுக்காரர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சரவணன் மேலே உள்ள அக்கறையில் அந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கா. ஆனால் அந்த வீட்டில் நிறைய வேலை பார்க்குறதே நீங்கள் தாங்க அப்படின்னு பழனிக்கிட்ட ரொம்ப அக்கறையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே சுகன்யா. சுகன்யா இப்படி ரொம்ப கோவமாக பேசின உடனே, வேண்டாம் சுகன்யா, இங்கே மச்சானுக்கு தெரிஞ்சாலோ இல்லை அக்கா இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலோ ரொம்பவே மனசு வேதனைப்படுவாங்க. இப்போ என்ன, நான் நிறைய வேலை பார்க்கக்கூடாது அவ்வளவு தானே? இனி கடையில் நான் எந்த வேலையும் செய்யலை, ஆனால் நான் கடைக்கு போக தான் போகிறேன். நீ சொன்ன மாதிரி எங்கள் அண்ணன் பேச்சை கேட்டு அவங்க வீட்டில் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்ல, அப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் இல்லை, என்னை நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற ஆசையும் இல்லை, எண்ணமும் இல்லை, அப்படி தானே? அப்புறம் எதுக்குங்க என்னை கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. எங்கள் அண்ணன் சொன்னாருன்னு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, என் மச்சான் சொன்னாருன்னு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி நான் ஒன்றும் உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலையே. எனக்கு அப்படி ஒரு நிலமை, என்ன செய்யணும்னு தெரியாமல் தான் இந்த கல்யாணமே நடந்தது. அதையே நீ ஏன் சொல்லிகிட்டு இருக்க? இப்போ நம்ம வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழ்கிறதுன்னு மட்டும்தான் பார்க்கணும். நீ இப்படியே பிரச்சனை செஞ்சிட்டு இருந்தா அதுக்கப்புறம் உனக்கும் நிம்மதி இருக்காது, எனக்கும் சந்தோஷம் இருக்காது. நீ புரிஞ்சு நடந்துக்கன்னு சொல்ல. இல்லைங்க, நீங்கள் பாண்டியனோட கடையில் ஓனராக இருக்கணும் இல்லையா? நீங்கள் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு வரணும், பிஸ்னஸ் அவங்க ஆரம்பித்து கொடுப்பாங்க. எப்படியோ ஒரு பெரிய கடைக்கு நீங்கள் ஓனர் ஆகணும். அதெல்லாம் பார்த்து இந்த வீட்டில் உள்ளவங்க பொறாமப்படணும். அப்படி நீங்கள் இருந்தால் தானே எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லும்போது, உடனே பழனியும், சரி பொறுமையாக இரு, நான் எப்படியாவது ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன். நான் மச்சானோட கடையில் ஓனர் ஆகிறதா? என்ன சுகன்யா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் சுகன்யா பேசுகிற எல்லாமே பாண்டியனுக்கும் கேட்குது, இங்கே கோமதிக்கும் கேட்குது. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் நம்ம பழனியை கடையில் வேலை செய்ய சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமா? பழனி அதை நம்மக்கிட்ட சொல்லாமல் இருந்துட்டானா என்ன? அதனால் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்த சுகன்யா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காளா? நான் இத்தனை நாள் புரிஞ்சிக்காம நிறைய வேலை கொடுத்துட்டேனா? சுகன்யா பொறுப்பாக தான் பேசுகிறா. நான் தான் பழனி மேலே அக்கறையே இல்லாமல் கடையில் அம்புட்டு வேலை இருக்குன்னு சாப்பிடும்போது இப்படி புரிஞ்சிக்காமல் கூப்பிட்டு போயிட்டேன் போல அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு பாண்டியன். பாக்கியம் தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. தங்கமயில், என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நீ ஏன் ஃபோன் பண்ணி கேட்பான்னு நினச்சேன்னு சொல்ல. எனக்கு எல்லாமே தெரியுமா? எங்கள் கடையில் தானே அப்பா வேலைக்கு சேர்ந்துருக்காரு, எனக்கு தெரியாமல் இருக்குமான்னு கேட்கும்போது உடனே, என்ன தங்கமயில் ரொம்ப கோவமாக பேசுகிற? ஆனால் இம்புட்டு நாள் உங்கள் அப்பா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருந்தார், இப்போ உங்கள் அப்பா பொறுப்பாக வேலையெல்லாம் செய்கிறாரு, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி பேசுகிறாங்க. என்னம்மா, அப்பா அப்படி பெருசாக என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்கும்போது, வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே சம்பளம்லாம் சரியாக வாங்கிட்டு வந்திருக்காரு தெரியுமா? என்ன, உன் தங்கச்சியோட படிப்பு செலவுக்கு 20,000 ரூபா பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை மட்டும் எப்படி எங்கே கேட்டு வாங்குறதுன்னு தான் தெரியல. உங்கள் அப்பா வேற
இங்கே சம்மந்தி கடையில் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்காரு. இல்லைன்னா நானே சம்மந்திக்கிட்ட கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டு இங்கே நம்ம சுடரோட படிப்புக்காக பணத்தை வாங்கிட்டு வர சொல்லியிருப்பேன்னு சொல்ல, உடனே தங்கமயில் ரொம்ப கோவமா, அம்மா என்னம்மா பேசுறீங்க? நம்ம அப்பா வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ள 20,000 ரூபா பணத்தை என் மாமா கிட்ட கேட்டு வாங்குறதா இருக்கிறீங்களா? இங்கே தங்கச்சியோட படிப்புக்கு நீங்கள் தாம்மா பணத்தை ஏற்பாடு பண்ணணும். என்கிட்ட பணம் இருந்தால் கொடுத்துருப்பேன். ஆனால் நீங்கள் என்னுடைய மாமா கிட்ட பணத்தை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்க. அப்பா ஏற்கனவே பிஸ்னஸ் செஞ்சதா சொல்லி நம்ம ஏமாத்திருக்கோமா? அப்புறம் நீங்கள் பிஸ்னஸும் செய்யலை, இத்தனை நாள் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தீங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. என்னம்மா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, வேற என்ன தங்கமயில், இப்போ கடையோட ஓனர் வந்து சம்மந்தி தானே, நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குன்னா அவர்கிட்ட தானே பணம் கேட்க முடியும். நீ ஏன் இப்படி கோவமாக பேசுகிற? நான் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, அப்பா வந்து இங்கே தங்கச்சியோட படிப்புக்காக யாருக்கும் தெரியாமல் கடையில் பணத்தை எடுத்துடக்கூடாதுமா. நீங்களே வந்து சொல்லி அப்பா கிட்ட வந்து பேசாமல் வீட்டிலேயே இருக்க சொல்லுங்கள். கடைக்கு கூட போக வேண்டாம். உங்களால் எனக்கு பிரச்சனை வந்துருமோன்னு ரொம்ப பதட்டமாகவே இருக்குமான்னு சொல்கிறாங்க தங்கமயில். உடனே பாக்கியம், தங்கமயில் இப்படியே நீ எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தா அந்த வீட்டில் மருமகளை சந்தோஷமாக வாழவே முடியாது. உங்கள் அப்பாவே முன்ன மாதிரி இல்லாமல் தெளிவாக இப்போ நம்ம வீட்டுக்கு என்னென்ன பொருள் தேவையாக இருக்குமோ எல்லாத்தையும் உங்கள் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வராரு. அது மட்டுமா சம்பள பணத்தை கேட்டு வாங்கிட்டு வராரு. இந்த ஒரு புத்திசாலித்தனம் உனக்கும் இங்கே வந்து சரவணன் மாப்பிள்ளைக்கும் இருக்க வேண்டாமா? உங்கள் அப்பாவே திருந்திட்டாரு, குடும்பத்தை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாருன்னா நீங்கள் இப்படியே இருந்தால் எப்படி? அதனால் நாளையிலேருந்து நீயும் கடைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? நான் கடைக்கு போகணுமா? எதுக்குன்னு கேட்க, ஏன் அந்த கடையில் நீ ஓனராக இருந்தால் நல்லா இருக்கும்ல? ஓனராக இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் அப்பா கூட நீயும் அந்த கடையில் வேலைக்கு போய் வேலை செஞ்சேன்னா உனக்கும் சம்பளம்னு ஏதாவது கிடைக்கும். அப்படியே சம்பளம் தரலனாலும் என் வீட்டுக்காரருக்கு சம்பளம் தர மாட்டேங்கிறீங்க, நானும் கடையில் வந்து வேலை பார்க்குறேன், எனக்கு தேவையான பணத்தை கொடுங்கன்னு உங்கள் அப்பா மாதிரி நீயும் கேட்டு வாங்கலாம்ல. அது மட்டும் இல்லை, உங்கள் அப்பாவுக்கு கடையில் சரியாக வேலை பார்க்கவே தெரியல. எப்படியும் இங்கே வந்து பாண்டியன் சம்மந்தியோட இடத்துல உட்காரணும், பொறுப்பாக இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறாரு போல. நீ கொஞ்சம் போனன்னா நல்லா இருக்கும்ல. இங்கே வந்து சரவணன் தம்பி வந்து தேவையில்லாமல் அப்பாவை திட்டிகிட்டே இருக்க மாட்டார்ல. ஏற்கனவே நம்ம வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் சரவணன் மாப்பிள்ள ரொம்ப கோபமாக இருக்காரு. அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் போகிறேன். ஆனால் அப்பா வந்து நம்ம தங்கச்சிக்கு படிப்புக்கு தேவையான பணத்தை கடையிலேருந்து எடுத்துடவே கூடாது. அப்படி மட்டும் செஞ்சார் பிரச்சனை கண்டிப்பாக பெருசாயிருமா. அப்புறம் நீயும் நானும் வசமாக மாட்டிப்போம். இதுக்கு மேலே என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது. ஏற்கனவே பாண்டியன் மாமா இங்கே வந்து கடைக்காகவும் பிஸ்னஸ்க்காகவும் கொஞ்சம் பணம் வேணும்னு வெளியில் தான் கடன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாண்டியன் மாமா கொஞ்சம் கஷ்டப்படுறாருமா. இப்போ என்னால் எதுவுமே பேச முடியாது. அதனால் நான் பிரச்சனையில் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லும்போது, தங்கமயில் என்ன சம்மந்திக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிற? அவருக்கு கிடைச்ச பணத்தை இங்கே கதிர்க்கும் செந்திலுக்கும் கொடுத்தாரே, உங்களுக்குன்னு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு அவருக்கு? இல்லைல்ல. அப்புறம் என்ன, கடையில் உள்ள பணத்தை நீ எடுத்தாலும் தப்பு இல்லை, உங்கள் அப்பா எடுத்தாலும் தப்பு இல்லை. இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னு வையி, உங்களுக்குன்னு எந்த ஒரு பணமும் கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சா தானே வாழ்க்கையில் முன்னேற முடியும். உங்கள் அப்பாவால் இத்தனை இத்தனை நாள் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். இப்போ தான் எங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்குது. அதே மாதிரி கடையில் பொறுப்பாக வேலையை பார்க்குறேன்னு சொல்லி அங்கே கடையோட ஓனர் ஆகிற வழியை பாரு. அதை விட்டுட்டு நீயும் உங்கள் அப்பா மாதிரியே இருந்துராத. அதே மாதிரி சரவணன் மாப்பிள்ளை மாதிரியும் இருந்துராத. நீ கடைக்கு வந்தா இங்கே சரவணன் மாப்பிள்ளைக்கு பிடிக்காது. எதையும் கண்டுக்காத. நீ இருக்கிற வேலையை மட்டும் பாரு. புரியுதுல அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுமா, ஆனால் நான் கடைக்கு போனால் இங்கே என் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரோன்னு தெரியல. அப்பா கிட்ட நீ கொஞ்சம் சொல்லி வைமா. கடையில் தேவையில்லாமல் பணத்தெல்லாம் எடுத்துடாம, அவ்வளவுதான், என்னை சும்மா விட மாட்டாங்க இந்த வீட்டில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே வந்து பாக்கியம் சரவணன் பாண்டியன் கிட்ட வந்து கேட்குறாங்க, அப்பா நீங்கள் கடைக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டிங்கல்லப்பா, அந்த பணம் கிடச்சிருச்சான்னு கேட்கும்போது, ஆமாம் இருக்கிற பணம் இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் பணம் வேணும், ஒரு 40,000 ரூபா பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா வேணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற நகையை வச்சு இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணலாமான்னு கேட்கும்போது, அது எப்படி, அதெல்லாம் வேண்டாம், நகை அப்படியே இருக்கட்டும், வெளியில் ஒருத்தர்கிட்ட பணம் கேட்டிருக்கேன், நான் வேணும்னா போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன், கடையை நல்லபடியாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போக, இங்கே வந்து ரொம்ப நேரம் கழித்து தங்கமயிலோட அப்பா கடைக்கு வராரு. உடனே பழனியும் வந்துட்டிங்களா கடைக்கு அப்படின்னு சொல்ல, உங்களை மாதிரிலாம் என்னால் சீக்கிரமாக கடைக்கு வர முடியாது, ஆனால் வந்ததுலேருந்து கடையை நான் பொறுப்பாக பார்த்துப்பேன், நீங்கள் மற்ற வேலையெல்லாம் பாருங்கள், நான் எப்பயும் போல் சம்மந்தியோட இடத்துல வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் அங்கே கடையில் உட்காந்துக்கிட்டு
எந்த வேலையும் செய்யாமல் இருக்க, வரவங்க எல்லார்கிட்டேயும் நல்லா இருக்கீங்களா, இது நம்ம கடை தான், எப்பயும் போல் இங்கே வந்து நீங்கள் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு போகலாம், என்ன பழனி பார்த்துக்கிட்டே இருக்க, வேலையெல்லாம் செய்ய வேண்டாமா, பொறுப்பே இல்லாமல் நிற்கிறீங்க, இவ்வளோ கஸ்டமர் வராங்க அப்படின்னு பழனியை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு சரவணனுக்கு ரொம்பவே கோவம் வருது. மாமா இப்படியே எங்கள் மாமனார் பேசிகிட்டு இருந்தாருன்னா நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன்னு சொல்ல, அவர் அமைதியாக உட்காந்துருக்கட்டும், இருக்கிற வேலையெல்லாம் நம்மளே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்த கஸ்டமருக்கு தேவையான பொருளெல்லாம் கொடுத்துட்டு அனுப்பிவிடவும் அங்கே தங்கமயில் வந்துடுறாங்க. உடனே தங்கமயிலை பார்த்துட்டு பழனியும், என்ன தங்கமயில் இந்த பக்கம்னு கேட்க, இல்லை நானும் கடையில் வேலை பார்க்கலாமேன்னு வந்துட்டேன்னு சொல்லும்போது உடனே இங்கே தங்கமயிலோட அப்பா ரொம்ப சந்தோஷமாக, தங்கமயிலே இப்போ தான் நீ நல்ல முடிவாக எடுத்திருக்க, நீ என்னம்மா அந்த கடையில் வேலை பார்க்குறது, அப்பா இருக்கேன் வேலை பார்க்குறதுக்கு, நீ வந்து சம்மந்தியோட இடத்துல உட்காந்து பொறுப்பாக கடையோட ஓனராக இருக்கணும், நீ கடையில் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது தங்கமயில், என்ன சரவணன் தம்பி அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இவங்க எல்லாரும் கடையில் ஓனராக இருப்பாங்க, நம்ம மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இப்போ நீங்கள் எங்கள் அப்பாவோட இடத்துல உட்காந்ததே தப்புன்னு சொல்கிறேன், இதில் தங்கமயில வேற உட்கார சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் தங்கமயில் எப்படியும் ஓனர் தானே, உங்கள் வீட்டு மருமக தானே, ஏன் தங்கமயிலுக்கு உரிமை இல்லையா என்ன, நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்கார வைக்கிறாங்க. தங்கமயிலுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உடனே அந்த சமயம் தங்கமயில் எம்புட்டு பணம் இருக்குன்னு பாருன்னு சொல்ல, ஏன்பா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது, அப்பா நீங்கள் கடைக்கு வேலைக்கு தான் சேர்ந்துருக்கீங்க, இப்போ பணத்தெல்லாம் எடுத்தால் பிரச்சனையாயிரும், அம்மா கிட்ட ஃபோனில் சொன்னேனே அவங்க எதுவுமே உங்ககிட்ட சொல்லலையான்னு கேட்கும்போது, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உனக்கு எங்கம்மா தெரியுது, இங்கே உன் தங்கச்சியை படிக்க வைக்கிறதுக்கு எம்பிட்டு செலவாகுது தெரியுமா, அந்த பணத்துக்கெலாம் வெளியில் தான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன், உன்னுடைய கல்யாணத்துக்காகவும் இங்கே சுடரோட படிப்புக்காகவும் நிறைய கடன் வாங்கினதுனால இங்கே கடன் கொடுத்த எல்லாருமே எப்பயுமே வீட்டில் வந்து பிரச்சனை செய்கிறாங்க, என்னால் தாங்கிக்க முடியல, அதனால தான் இன்னைக்கு கடையிலேருந்து பொருளெல்லாம் எடுக்க வேண்டான்னு முடிவெடுத்துட்டு இங்கே வந்து கடையிலேருந்து நிறைய பணம் இருக்குது, தேவையான பணத்தை எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இதெல்லாம் உங்கள் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சால் எம்பிட்டு பிரச்சனையாகும், இதுக்கு தான் என்னை இங்கே உட்கார சொன்னீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இப்போ நீ தானே ஓனர், உன்கிட்ட கேட்டு இந்த பணத்தை எடுக்கலாம்லன்னு சொல்ல, அப்பா பிரச்சனை பெருசாயிரும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பழனியும் சரவணனும் அங்கேருந்து வெளியில் கிளம்புற நேரமாக பார்த்து தங்கமயில் சொல்லியும் கேட்காம கடையிலேருந்து 20,000 ரூபா பணத்தை வந்து எடுத்துடுறாரு இங்கே வந்து தங்கமயிலோட அப்பா. இது சுடரோட படிப்பு செலவுக்காக. அது மட்டும் இல்லைம்மா, நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம்ல, அவங்க பணத்தை கேட்டால் திருப்பி தரணுமா வேண்டாமா, அதனால தான் சம்மந்திக்கு நிறைய பிரச்சனை வந்தாலும் எப்படி சமாளிக்கணும்னு தெரியும், ஆனால் எனக்கு அப்படி இல்லையே, அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறேன், இதெல்லாம் நீ யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லும்போது, நான் இன்னைக்கு தான் கடைக்கு வந்தேன், அதுக்குள்ளே அப்பா இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டாங்களா, அவ்வளவுதான், இதெல்லாம் தெரிஞ்சால் என்ன பிரச்சனை நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில், நான் எதுக்காக அம்மா பேச்சை கேட்டுட்டு இந்த கடைக்கு வந்தேன்னு தெரியல, அப்பா வேற நான் எவ்வளோ சொல்லியும் இங்கே வந்து கடை செலவுக்காக வச்சுருந்த பணத்தையும் அப்பா இப்படி எடுத்துட்டாரே, இதை எப்படி நான் மற்றவங்ககிட்டையும் சொல்ல முடியாது, பணத்தை எடுக்காதீங்கன்னு சொன்னால் எங்கள் அப்பாவும் கேட்க மாட்டேங்கிறாரு, என்ன நடக்க போதோ தெரியலன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்க, அங்கே வந்த பாண்டியனும், என்னம்மா தங்கமயில் இங்கே என்ன செய்கிறேன்னு கேட்க, மாமா இன்னையிலேருந்து நானும் கடைக்கு வரலான்னு நினைக்கிறேன், வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு நான் வீட்டிலேயே தானே மாமா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ நல்லா படிச்சிருக்கப்பா, படித்த படிப்புக்கேற்ற வேலை பார்த்தா எனக்கும் பெருமை சரவணனுக்கும் பெருமை, இங்கே ஏன்பா வரணும், இங்கே நிறைய வேலை இருக்கும் உன்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்ல, உடனே இங்கே தங்கமயிலோட அப்பா பேசுகிறாரு, என்ன சம்மந்தி நீங்கள் கடைக்கு நிறைய பொருள் வாங்கணும், நிறைய பேர்கிட்ட பேசணும்னு கடையில் நீங்கள் இருக்கிறதே இல்லை, எவ்வளோதான் வந்து கடையை நான் பொறுப்பாக பார்த்துக்க முடியும், பேசாமல் தங்கமயில்கிட்ட இந்த கடையவே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பொறுப்பாக வந்து தங்கமயில் வந்து கடையை பார்த்துப்பா, பொறுப்பை மட்டும் தங்கமயில்கிட்ட கொடுத்து பாருங்க, தங்கமயில் ஓனரானானா அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சம்மந்தி, கடைக்கு நல்ல வருமானம் வரும், தங்கமயில் மட்டும் கடைக்கு ஓனராகட்டுமே, நானும் தங்கமயில் கூட இருக்கிறதுனால எல்லா பொறுப்பையும் பார்த்துப்போன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பழனியும் இங்கே சரவணனும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர, அப்பா கண்டிப்பாக கோவப்பட போகிறாங்கன்னு யோசிக்க, உடனே இங்கே வந்து பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே, பாத்தியா சரவணா, இங்கே வந்து தங்கமயில் வந்து ஓனர் ஆகணும்னு அவங்க அப்பா ஆசைப்படுறாங்க, இதெல்லாம் சரிதானே, அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவும் தங்கமயிலும் கடையை எவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க, நீங்கள் கடையில் இல்லைனாலும் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு இதெல்லாம் கேட்க சந்தோஷமாக தான் இருக்குது, இருந்தாலும் தங்கமயில் நீ வீட்டு வேலையும் செஞ்சுட்டு கடைக்கும் வர, கொஞ்சம் பார்த்து வந்து உன்னால் முடியலன்னா வீட்டிலேயே இருமா, ஆனால் உனக்கு விருப்பம் இருந்தால் நீ கடைக்கு வரலாம், ஏன்னா இப்போ வரைக்கும் உங்கள் அத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கா, நான் வந்து உங்களுக்கு கடைக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை, அதனால் நீங்கள் என்னை பெருமையாக பேச மாட்டேங்கிறீங்கன்னு, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. பார்த்தீங்களா, மாமாவே நான் கடைக்கு வர சரின்னு சொல்லிட்டாங்க, இனி யாரும் இதை பற்றி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரவணன் கிட்ட தங்கமயில். சரவணனுக்கு ரொம்ப கோவம் வருது.
இந்த தங்கமயிலோட அப்பா வந்தாலே கடையில் என்ன பிரச்சனை செய்வாரோன்னு நான் யோசிக்கிறேன். இவங்க 2 பேரும் இருந்தால் கண்டிப்பாக கடையில் பணம் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய தான் போகிறாங்க, என்கிட்ட மாட்டிக்க தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சரவணன். இங்கே கோமதி பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க எதுக்காக இப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னு கேட்க, வர வர கடையில் என்ன நடக்குதுன்னே தெரியல, நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு இருக்கேன், எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே கோமதியும், எதுக்காக நீங்கள் இப்படிலாம் யோசிக்கிறீங்க, நம்ம மருமக எல்லாரும் இருக்காங்க, நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு, என் நகையெல்லாம் அப்படியே தாங்க இருக்குது, பேசாமல் அந்த நகையை நானும் இங்கே வந்து தங்கமயிலும் போய் எடுத்துகிட்டு வந்து தரோம், நீங்கள் அந்த நகையை வச்சு எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுங்கள், வெளியிலலாம் இனி கடன் வாங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே அதெல்லாம் நகையெல்லாம் எடுக்க வேண்டாம், இத்தனை நாள் கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சுட்டேன், என் பசங்களுக்காக இன்னும் நான் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் ஒரு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஒவ்வொரு வேலை செஞ்சு அவங்க குடும்பத்தை பார்த்துப்பாங்க, இருந்தாலும் நான் வேலை செஞ்சுட்டே இருந்துட்டேன்னா வீட்டில் என்னால் இருக்கவே முடியாது, அதனால் கடையை எப்படியாவது நான் நடத்தணும்ல அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, நானும் சரவணனும் அங்கே போய் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வரோம், எந்த நகை வேணும்னு பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பணத்தையும் வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க. சரி கோமதி, நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது, வெளியில் கடன் வாங்குறத விட நம்ம நகையை வச்சு பணம் வாங்குறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிட்டு போகிறாரு பாண்டியன். உடனே சரவணனும் கோமதியும் நகையெல்லாம் பார்க்கறதுக்காகவும் எடுக்கிறதுக்காகவும் போகிறாங்க. உடனே நகையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு, இதெல்லாம் என்னுடைய நகை சரவணா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாம்மான்னு கேட்க, அம்மா எதுக்குமா உங்கள் நகையெல்லாம் எடுக்கணும், தங்கமயிலோட நகை எடுங்க, தங்கமயில் பெருசாக எந்த நகையும் போடுறதே இல்லை, அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நம்மளை ஏமாற்றிருக்காங்கல்ல, அதனால் தங்கமயில் நகையை தான் வச்சு கண்டிப்பாக பணத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு இங்கே வந்து சரவணனும். உடனே ஏன் உனக்கு என்ன தங்கமயில் மேலே அவ்வளோ கோவம்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல, இப்போ மீனாவும் வந்து வெளியில் நகையெல்லாம் போட்டுட்டு போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜிக்குன்னு பெருசாக எந்த நகையும் இல்லை, உங்கள் நகை இருக்கட்டுமா, இங்கே நம்ம தங்கச்சிக்காக இருக்கட்டும், அரசிக்காக தங்கமயிலோட நகையை எடுத்தால் தங்கமயில் எதுவும் சொல்ல மாட்டாமான்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என் நகையை எடுத்துக்கலாம், ஆனால் தங்கமயிலோட நகையெல்லாம் சரியாக இருக்கான்னு மட்டும் பாரு சரவணா அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் நகை எல்லாமே முன்ன நம்ம வச்ச மாதிரியே இல்லையே, தங்கமயில் இந்த நகையை கல்யாணத்துக்கு போட்டிருந்தப்ப எவ்வளோ நல்லா இருந்தது, ஆனால் இப்போ பாருங்கம்மா எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் வச்ச நகை அப்படியே தானே இருக்கும், என்னுடைய நகை அப்படியே இருக்குது, மீனா நகை அப்படியே இருக்குது, ஏன் அரசிக்குன்னு எடுத்த நகை கூட அப்படியே தான் இருக்குது, தங்கமயில் நகை மட்டும் எப்படி மாறும்னு கேட்க, அம்மா நகை வந்து மாறலம்மா, ஆனால் முன்ன மாதிரி இந்த நகை வந்து அப்படியே வச்ச மாதிரி இல்லை, வேணும்னா பாருங்கம்மான்னு சொல்லும்போது, ஆமாம் நானும் மீனாவும் வந்து பார்த்தப்ப அப்படியே இருந்தது, பழனி கூட ஒரு முறை வந்து பார்த்துட்டு எல்லா நகையும் சரியாக இருக்குன்னு சொன்னானே, அப்புறம் எப்படி இந்த மாதிரி இந்த நகையை பார்த்தா தங்க நகை மாதிரியே தெரியலையே, உண்மையாகவே தங்கமயிலோட அம்மா வந்து தங்க நகையை தான் வந்து தங்கமயிலுக்கு கொடுத்தாங்களா என்ன அப்படின்னு சொல்ல, உடனே சரவணனுக்கு சந்தேகம் வருது. அம்மா முதல்ல இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கம்மா, இங்கே வந்து நம்ம தங்கமயில்கிட்டயே கேட்டுருவோன்னு சொல்லும்போது, ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான், நல்ல வேலை இப்போ வந்து நம்ம நகையெல்லாம் பார்த்தோம், இல்லைனா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே வந்து நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. உடனே பாண்டியனும், என்ன 2 பேரும் போய் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களான்னு கேட்க, இல்லைங்க நகையை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணலான்னு நினச்சோம், ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறமா தான் சரவணன் சொல்லி தாங்க நானே இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, என்ன உண்மை என்னாச்சு ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க, எங்கள் நகையெல்லாம் பார்க்க அப்படியே இருக்குதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாம் நல்லா அப்படியே தான் இருக்குது, என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்க, தங்கமயிலோட நகையை பாருங்கங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன தங்கமயிலோட கல்யாணத்துக்காக அவங்க அம்மா போட்ட நகை தானே இது, அப்புறம் இந்த நகை என்ன இப்படி இருக்குதுன்னு கேட்கும்போது, அதாங்க ஒன்றுமே புரியல, அதான் உடனே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க, தங்கமயில்கிட்ட என்னன்னு கேட்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, உடனே சரவணன், என்னம்மா நீங்கள் இன்னுமா அந்த தங்கமயிலோட குடும்பத்தை ரொம்ப நம்பிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, உனக்கு ஒன்றும் தெரியாது சரவணா, சம்மந்தி ரொம்ப பாவம், எங்கே இந்த நகையை வாங்கினாங்களோ தெரியல, ஒருவேளை சம்மந்தியை ஏமாத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து கோமதி. ஆமாம்மா அவங்க தான் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க, அவங்கள யாரும் ஏமாற்றவே முடியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அம்மா வேற இப்போ இந்த தங்கமயிலோட வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சரவணன் வந்து யோசிக்கிறாரு. உடனே பாண்டியனும், தங்கமயில் வேற கடையில் இருக்கிறதுனால கடையில் வேலையை முடிச்சாச்சுன்னா சீக்கிரமாக இங்கே தங்கமயிலையும் பழனியவும் வர சொல்லணும், வரும்போது கடையில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த சமயம் தங்கமயிலும் பழனியும் கடையில் இருக்க பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது தங்கமயில் ரொம்பவே பதட்டமாக வராங்க. ஏற்கனவே அப்பா இதுலேருந்து 20,000 ரூபா பணத்தை வேற எடுத்துட்டாங்க. இந்த உண்மையெல்லாம் இங்கே பாண்டியன் மாமாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான், என்ன செய்யன்னு தெரியல, எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே. என் தங்கச்சி படிப்பு செலவுக்காக என் அப்பா கடையில் இப்படியெல்லாம் ஒரு வேலையை செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் சரவணன் மாமா இப்படிலாம் நடக்கணும்னு சந்தேகப்பட்டாரு, அதே மாதிரி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலும் வீட்டுக்கு வராங்க. உடனே தங்கமயில் வந்த உடனே கோமதி கேட்குறாங்க, தங்கமயில் நான் இன்னைக்கு உன்னுடைய நகையை எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்ல, அத்தை நீங்கள் எதுக்கு எடுத்தீங்கன்னு கேட்க, ஏன் உன் நகையை நாங்கள் பார்க்கக்கூடாதா, ஒரு வேலையாக போயிருந்தேன், ஆனால் உன் நகையோட நிலைமையை பாருன்னு சொல்கிறாங்க. என்னத்த இப்படி இருக்குன்னு கேட்க, நான் தான் உன்கிட்ட கேட்கணும், நீ கேள்வி கேட்குறியான்னு சொல்ல, உடனே சரவணன் வந்து ரொம்ப கோவமாக தங்கமயில் கிட்ட, உண்மையாகவே உங்கள் அம்மா போட்ட நகை எல்லாமே தங்க நகை தானா, இல்லை ஏதோ ஒரு தங்க நகையை மட்டும் போட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் தங்க நகை தானே பொய் சொல்லி ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு கேட்க, என்னங்க இப்படி பேசுகிறீங்க, எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து எனக்காக இந்த நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க, இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் தாங்கிக்கவே மாட்டாங்க, என் நகை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு உண்மை இவங்களுக்கு தெரிய வந்துடக்கூடாதுன்னு தங்கமயில் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, அழுகிறாங்க. உடனே இங்கே சரவணனும் முதல்ல தங்கமயிலோட அம்மாவை வர சொல்லுங்க, என்ன ஏதுன்னு கேட்போம், அவங்க எங்கே இந்த நகையை வாங்கினாங்களோ அங்கே திருப்பி தர சொல்லுவோம், ஏன் நம்ம வந்து ஏமாந்து போய் நிற்கணும்னு சொல்ல, ஆமாம் சரவணா நீ சரியாக தான் சொல்கிற, கண்டிப்பாக வந்து அவங்க அம்மா வர சொல்லணும், இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்கக்கூடாது, அவங்க நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாதுல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே சரவணன் ரொம்ப கோவமாக பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே பாக்கியமும் அங்கே வந்து நிற்கிறாங்க. உடனே இங்கே வந்து கோமதி, என்ன சம்மந்தி இதெல்லாம், என்ன நடக்குது, நீங்கள் தங்கமயிலுக்கு கொடுத்த நகையை பாருங்க, இப்படியா கொடுத்தீங்க நீங்கன்னு கேட்க, இல்லையே உங்களுக்கு தெரியாதா, இந்த நகையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஏன் நம்ம வீட்டில் உள்ளவங்களே ரொம்ப நல்ல விதமாக பேசிக்கிட்டாங்களே, நீங்கள் தான் என்கிட்ட கொடுத்து வச்சுருந்த அந்த நகையோட நிலைமை இப்படி ஆயிருக்குமா, என்ன மாப்பிள்ள என் மேலே உங்களுக்கு நம்பிக்கையே வராதான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, சரி இருக்கட்டும் அத்தை, இந்த நகையை எங்கே வாங்கினீங்க, நான் போய் என்ன ஏதுன்னு கேட்குறேன், ஏன்னா நகை இப்படி வந்து எப்பயும் போல தானே இருக்கும், எங்கள் அம்மா வச்ச நகை அப்படியே இருக்குது, இங்கே வந்து மற்ற எல்லாரோட நகையும் அப்படியே இருக்கும்போது தங்கமயிலோட நகை மட்டும் இப்படி வந்து மாறுறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அந்த கடையில் நான் வந்து நிறைய பணம் கொடுத்து வாங்கினேன், ஆனால் இப்போ இதெல்லாம் போய் அங்கே நம்ம கொடுத்தாலும் அவங்க வந்து உண்மையெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல, அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்களா, இல்லை நீங்கள் உண்மையை சொல்லாமல் இருக்கிறீங்களான்னு கேட்குற சரவணன். உடனே அப்பா எனக்கு இவங்க மேலே தான்ப்பா சந்தேகமாக இருக்குது, இந்த குடும்பத்தில் உள்ளவங்கள நம்பவே நம்பாதீங்கப்பா, இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்கப்பா, இப்போ கூட தங்கமயிலோட அம்மா பொய் சொல்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது, உண்மையை இவங்க பேசவே மாட்டாங்கப்பா, ஏன்னா எனக்கு இவங்களை பற்றி நல்லா தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்ன தெரியும் என்ன பேசுகிறேன்னு கேட்க, தங்கமயில் நிறையா படிச்சிருக்கிறதா சொன்னாங்கல்லப்பா, எல்லாமே பொய் தான், சொல்லப்போனால் தங்கமயில் நிறைய படிக்கவும் இல்லை, அதுக்கேற்ற வேலைக்கு போகவும் இல்லைப்பா, நான் தான்ப்பா இந்த உண்மையெல்லாம் சொல்லாமல் மறைச்சிட்டேன், இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் ரொம்பவே மனசு வேதனைப்படுவீங்கல்லப்பா அப்படின்னு சொல்லும்போது, உடனே கோமதியும் என்ன சம்மந்தி இதெல்லாம், தங்கமயில் என்ன தான் படிச்சிருக்கான்னு கேட்கும்போது, அதான் மாப்பிள்ளை சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்னவோ தங்கமயில் தான் காலேஜில் வந்து நல்லா படித்தான்னு என்னென்னவோ சொன்னீங்களே, உங்கள் பொண்ணு சுடர் கூட காலேஜுக்கு போகிறதுனால தங்கமயிலையும் நல்லா படிக்க வச்சுருப்பீங்கன்னு நினச்சேன்னு சொல்ல, நான் படிக்க வைக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் தங்கமயிலுக்கு தான் படிப்பில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, அதனால் வீட்டு வேலையெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டா தங்கமயில், எப்படியும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தங்கமயில் வெளியில் வேலைக்கெலாம் போக மாட்டான்னு தங்கமயிலுக்கு வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்தேன், ஆனால் தங்கமயில் விரும்பின மாதிரி அவளுக்கு படிக்க தான் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சம்மந்தி இப்படி பொய் சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து நிற்கிறீங்கன்னு கோமதி கேள்வி கேட்க, உடனே பழனியும், மச்சான் இதில் நீங்கள் கடையில் எவ்வளோ பணம் வச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, இதில் 20,000 ரூபா பணம் இல்லை மச்சான்னு சொல்ல, என்னது 20,000 ரூபா பணம் இல்லையான்னு சொல்ல தங்கமயில் ரொம்ப அழுகுறாங்க. வசமாக மாட்டிக்கிட்டேன், அப்பா தானே அந்த பணத்தை எடுத்தாங்க, இப்போ கேள்வி கேட்க போகிறாங்க, நான் இன்னைக்குன்னு வேற கடைக்கு போனேனே, என்னையும்ல சந்தேகப்படுவாங்க கேள்வி கேட்பாங்கன்னு சொல்ல, அப்பா இன்னைக்கு கடைக்கே வரலை, கடையில் பணம் இருந்தது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் எனக்கு அப்போவே தெரியும் தங்கமயிலோட அப்பா இந்த வேலையை செய்வாங்கன்னு, தங்கமயில் உண்மையை சொல்லு, உங்கள் அப்பா இதுலேருந்து பணத்தை எடுத்தாரான்னு சொல்லும்போது, இல்லைங்க அப்படின்னு போய் சொல்கிறாங்க. உண்மையை சொன்னால் மட்டும்தான் நீ இந்த வீட்டில் இருக்க முடியும், பாத்தியில்ல நீ நிறைய படிச்சிருக்கிறதா சொன்னாங்க உங்கள் அம்மா, இப்போ உன்னை பற்றின உண்மை ஒவ்வொன்றும் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது, இதே மாதிரி ஒவ்வொன்றா தெரிய நீ வசமாக மாட்டிப்ப அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என் அம்மா கிட்ட அப்போவே சொன்னேன் அப்பாவை கடைக்கு வேலைக்கு அனுப்பாதீங்கன்னு, அது மட்டும் இல்லாமல்
கடையில் எந்த பணத்தையும் அப்பா எடுத்துடக்கூடாது, பொறுப்பாக வேலை செய்கிறதா இருந்தால் மட்டும் கடையை பார்த்துக்கிட்டோன்னு சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா தான் என்னையும் வந்து வேலைக்கு வர சொன்னாங்க. என் அப்பா தான் அந்த 20,000 பணத்தை எடுத்தாங்கன்னு சொல்ல, தங்கமயிலு என்ன இப்படி கேட்ட உடனே உங்கள் அப்பாவை மாட்டி விடுறேன்னு சொல்கிறாங்க பாக்கியம். அம்மா நீ அமைதியா இருமா, உன்னால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை வருது, நீ தானே அப்பா கிட்ட சொல்லி விட்டுருக்க தங்கச்சியோட படிப்பு செலவுக்கு பணத்தை எடுத்துட்டு வாங்கன்னு. அதான் இப்போ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களே. ஏற்கனவே இது எல்லாமே தங்க நகை இல்லைன்னு வந்து தெரிய போகுது. இப்போ ஒவ்வொன்றா தெரிய வந்தா வசமாக மாட்டிப்பேம்மா. நீ அமைதியா இரு. இனி அப்பாவை கடப்பக்கமே அனுப்பாத. இங்கே என்ன பிரச்சனை நடக்க போதோ தெரியலையேன்னு யோசிக்கும்போது உடனே அப்போ இந்த நகையும் தங்க நகையாக இருக்க வாய்ப்பில்ல. இவங்க வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, அவங்க தங்கச்சி படிப்புக்காக வந்து பணம் எடுக்கிறதுன்னு செய்கிற இவங்களாமா தங்கமயிலுக்கு வந்து உண்மையாகவே இந்த நகையெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த நகை எல்லாமே தங்க நகையே இல்லைம்மா. இப்படி ஒவ்வொரு பொய்யா சொல்லி ஏமாற்றி எனக்கு எதுக்காக தங்கமயில கல்யாணம் பண்ணி வச்சிங்க? இப்படி என் குடும்பத்தை ஏமாத்துறதுக்கா, இல்லை என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கா? இப்படிலாம் செய்ய உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா? இதில் வேற தங்கமயிலோட அப்பா வந்து 20,000 பணத்தை எடுத்திருக்காங்க. எங்கே அந்த பணம் அப்படின்னு கேட்கும்போது, அது எப்படியும் தங்கமயிலோட தங்கச்சி படிப்பு செலவுக்காகன்னு சொல்கிறாங்க. ஏன் உங்கள் பொண்ணை உங்களால் படிக்க வைக்க முடியாதா? எங்ககிட்ட கேட்டு இந்த பணத்தை வாங்கியிருக்கலாமே. இப்படி யாருக்கும் தெரியாமல் இந்த பணத்தை எடுக்கிறாருன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் எப்படி எங்களை ஏமாத்தலான்னு திட்டம் போட்டு தானே அவரை கடைக்கு அனுப்பியிருக்கீங்கன்னு சரவணன் கேட்குற கேள்விக்கு தங்கமயிலாலையும் பாக்கியத்தாலையும் பதில் பேச முடியல. இங்கே வந்து ஆதாரத்தோட தங்கமயில் மட்டும் இல்லாமல் பாக்கியத்தை பாண்டியன் கிட்ட வசமாக மாட்டி விட்டுறாரு சரவணன். பாண்டியனும் கோமதியும் ரொம்பவே கோவமா, நல்ல வேலை பழனி இப்போ இந்த பணத்தில் 20,000 இல்லைன்னு இப்போவாது பார்த்து சொன்னான். இல்லைன்னா அதையும் நான் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். ஆமாம் என்ன சம்மதி நினச்சிட்டு இருக்கீங்க? என்ன செய்கிறீங்க நீங்கள்லாம்? இப்படியே எங்கள் குடும்பத்தை ஏமாத்துவீங்க? உங்கள் பொண்ணு படிப்புக்காக பணம் வேணும்னா எங்ககிட்ட கேட்டிருக்கலாம். இப்படி யாருக்கும் தெரியாமல் பணத்தை எடுத்திருக்கீங்க. தங்கமயில் சரவணனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா எங்கள் வீட்டு மருமக தங்கமயிலுக்கு தேவையானதை நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் கஷ்டப்பட்டு எந்த நகையும் போட வேண்டாம், எங்களுக்குன்னு எதுவும் தர வேண்டாம்னு நாங்கள் சொன்னோம். நீங்கள் தான் எல்லாரும் உங்களை பெருமையாக பேசணும்னு இந்த நகையெல்லாம் நான் கண்டிப்பாக தங்கமயிலுக்காக தருவேன்னு சொன்னீங்க. ஆனால் இதெல்லாம் தங்க நகையே இல்லைன்ற உண்மை தெரிஞ்ச உடனே எப்படியெல்லாம் பொய் சொல்லி சமாளிக்கிறீங்க? உண்மையாகவே இந்த நகையை நீங்கள் எந்த கடையில் வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்காக பேசுகிறோன்னு சொல்ல, மன்னிச்சிருங்க சம்மந்தி, இது எல்லாமே தங்க நகை இல்லை, எல்லாம் ஏன் தப்பு தான் சம்மந்தி அப்படின்னு சொல்லி பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. இங்கே வந்து தங்கமயிலோட அம்மா பாக்கியம். அப்பா நம்பவே நம்பாதீங்க, இந்த குடும்பத்தை என்னைக்கும் நம்பாதீங்கப்பா அப்படின்னு தங்கமயில் மேலேயும் தங்கமயில் அப்பா தங்கமயிலோட அம்மா பாக்கியம்னு எல்லார் மேலேயும் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாரு சரவணன்.